வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சிக்கலூர் கிராமத்தில் SKM கோழிப்பண்ணை உள்ளது. இங்கு ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த உத்தம் காட்டா வயது 24 மற்றும் பவித்ரா சந்தன் வயது 24 உள்ளிட்டோர் வேலை பார்த்தனர். இவர்கள் கோழிப்பண்ணையில் இருக்கும் குடியிருப்பு பகுதிக்கு ரூபி இளங்கோ என்பவரின் தோட்டத்து வழியாக சென்றனர். அப்போது விவசாய நிலத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி உத்தம் காட்டா ஸ்பாட்டிலேயே இறந்தார். பவித்ரா சந்தன் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். அவரை அப்பகுதி மக்கள் மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். மகன் உத்தம் காட்டா இறந்த செய்தி கேட்டு அவரது தந்தை அபிராமி காட்டா மகனை பார்க்க சென்றபோது அவரும் மின்வேலியில் சிக்கி ஸ்பாட்டிலேயே இறந்தார். தந்தை மகன் மின்வேலியில் சிக்கி பலியான சம்பவம் வட மாநிலத்தவர் இடையே சோகத்தை ஏற்படுத்தியது. வருவாய்த்துறை மற்றும் கோட்டப்பட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் தோளம்பாளையம் மேல்பாவி கிராமத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டன. அதே பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி, துரைசாமி ஆகியோரின் தோட்டத்தில் புகுந்து தென்னை, வாழையை சேதப்படுத்தியது. தென்னை மரங்களை வேரோடு சாய்த்து குருத்துகளை தின்று தீர்த்தது. வாழை மரங்களையும் முட்டி தள்ளி ஒரு பிடி பிடித்தது. யானைகள் துவம்சம் செய்ததால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். வறட்சியால் யானைகள் இடம்பெயர்ந்து வருவதை வனத்துறையினர் கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்டுவதை உறுதி செய்ய வேண்டும். வனத்துறையினர் கள ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும். தாமதம் ஏற்பட்டால் சேதமான விலை பொருட்களுடன் வனத்துறை அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரித்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் பிப்ரவரி மாத உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் பக்தர்கள் ஈடுபட்டனர். இதில் 2,82,86,242 ரூபாய், 1 கிலோ 40 கிராம் தங்கம், 20 கிலோ 800 கிராம் வெள்ளி மற்றும் 1,248 வெளிநாட்டு கரன்சிகள் காணிக்கையாக கிடைத்தன. திருச்சி மாவட்டம் வெள்ளையம்மாப்பட்டி மற்றும் பின்னத்தூர் பகுதிகளில் 20 ஆண்கள் 8 பெண்கள் கொண்ட கும்பல் வீடு வீடாக சென்று கிறிஸ்தவ மதம் தொடர்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வீடு வீடாக சென்று பைபிள் மற்றும் பல்வேறு வசனங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினர். பூட்டிய வீடுகளின் முன்பு பைபிள் மற்றும் துண்டு பிரசுரங்களை வைத்துவிட்டு சென்றனர். அக்கும்பல் வேன் மற்றும் பதிவு எண் இல்லாத ஆட்டோவில் வந்ததால் மதமாற்றம் செய்யும் முயற்சியா என மக்கள் சந்தேகம் எழுப்பினர். மணப்பாறை DSP ராதாகிருஷ்ணன் மற்றும் புத்தானத்தம் போலீசார் விசாரணை நடத்தினர். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட 28 பேரையும் புத்தானத்தம் போலீசார் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்று விசாரித்து அனுப்பி வைத்தனர்.